ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் ஸ்கந்தம் 18ஆம் அத்தியாயம். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு ஒரு பிராமண சிறுவனால் பரீட்சித் மகாராஜா சபிக்கப்பட்டது. இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு ரொம்ப அழகான பாடங்கள்லாம் இருக்கு. நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம படிக்கிற ஸ்லோகம் 43 முதல் 46 வரை. 43ஆம் ஸ்லோகம் போடுறீங்களா? 43. அலக்ஷமானோ நரதேவ நாம்னி ரதாங்கபானாம் அயமங்லோகः ததா ஹி சௌரபிரசுரோ வினங்ஷயதி அரக்ஷமானோ அவிருத்தவத் க்ஷணாத். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மகனே, ஏகாதிபத்திய ஆட்சி முறையானது தேர் சக்கரத்தை ஏந்தியவரான பகவானை பிரதிநிதிக்கிறது. இந்த ஆட்சி முறை அழிக்கப்படும் போது உலகில் திருடர்கள் நிறைந்து விடுகின்றனர். இவர்கள் கலைந்து சென்ற ஆட்டுக்குட்டிகளைப் போல பாதுகாப்பற்ற பிரஜைகளை உடனே முறியடித்து விடுகின்றனர். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சத்சுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமீதி நாமினே. நாமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ शून्यवादी पाश्चात्यदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. சோ அப்போ இது போன வகுப்போட தொடர்ச்சி தான். பரீட்சித் மகாராஜா சபிக்கப்பட்டார். அவர் ஏன் சபிக்கப்பட்டார்? யாரால் சபிக்கப்பட்டார்? அவர் சபிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? ஏன் பரீட்சித்தை போன்ற ஒருவர் சபிக்கப்பட்டார்? ஏன் ஒரு பிராமண சிறுவர் அவரை சபித்து விட்டார்? இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான விஷயங்கள், பாடங்கள் என்னென்ன? ரொம்ப அழகான ஒரு லீலை. பரீட்சித் மகாராஜா பாண்டவருடைய கடைசி வாரிசு, அபிமன்யுவின் புத்திரன். உத்தரையின் கருவில் இருக்கும்போது இந்த குழந்தையை கொல்வதற்காக பிரம்மாஸ்திரத்தை ஏவி விட்டார் அஸ்வத்தாமன். உடனே கருவில் இருக்கும் குழந்தையை பகவான் காப்பாற்றினார். உத்தரை பிரார்த்தனை செய்தால், கிருஷ்ண கிருஷ்ணா பாகி பாகி மகாயோகி, ஓ பிரபு, இந்த குழந்தை எப்படியாவது நீங்க காப்பாத்திடுங்கோ. அந்த மாதிரி கருவில் இருக்கிற குழந்தை பகவானால் காப்பாற்றப்பட்டது. விஷ்ணுராதன், விஷ்ணுவால் காப்பாற்றப்பட்டதா அந்த குழந்தைக்கு விஷ்ணுராதன் திருநாமம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வயிற்றுல பகவானை தரிசனம் செய்தது. 4 கரங்களோட வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷதி. அந்த வாசுதேவ் கிருஷ்ணன், தாமரை போல கண்கள், என்றும் வாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்துகுரி, கழுத்துல கௌஸ்துமணி, மஞ்சள் நிற பீதாம்பராடை, மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம், சங்க சக்கர கதா பத்மத்தோட பகவானை தரிசனம் செய்தார் அந்த குழந்தை விஷ்ணுராதன். தாயினுடைய கருவுல பகவான் அவருக்கு தரிசனம் கொடுத்து அந்த குழந்தையை காப்பாற்றினார். அப்புறம் குழந்தை வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஞாபகம் இருந்தது, நான் வயிற்றுல ஒருத்தர் சந்திச்சேனே, அவர் யாரா இருக்குன்னு பாக்குறவங்களை எல்லாம் பரிச்சயம் பண்ணார். இந்த நபர் தான் நான் வயிற்றுல பார்த்தனோ, இவரை தான் பார்த்தனா, பார்த்தவரையெல்லாம் பரிச்சயம் செய்தனால் அவர் பரீட்சித் என்று அழைக்கப்பட்டார். பரீட்சித் மகாராஜ் ஆகச் சிறந்த ஒரு ராஜ ரிஷி. பரீட்சித்தை பற்றி பாகவதத்தில் உரைக்கும் பொழுது பாகவதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மகா பாகவதன், பக்தர்களே உயர்ந்த பக்தர், தூய பக்தர் பரீட்சித். பிறக்கும் போது ஒரு வைஷ்ணவ குடும்பத்துல, ஒரு கிருஷ்ண பக்தர் குடும்பத்துல பிறந்தவர். அவங்க தாத்தா விஷ்ணு பக்தர்கள். அப்புறம் அவங்க பாட்டி, அவங்க பாண்டவர்கள், திரௌபதி. அப்புறம் பாட்டி பாண்டவருடைய அம்மா, தாத்தாக்குடைய அம்மா கொள்ளு பாட்டி, அவங்களும் விஷ்ணு பக்தர், குந்தி தேவி.
இந்த மாதிரி விதுர மகாத்மா, இந்த மாதிரி ஆகச்சிறந்த ஒரு வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்த குழந்தை இயல்பாவே இந்த தெய்வீகமான குணங்கள் நிரப்பப்பட்டது. தெய்வீகமான குணம். அப்ப பரீட்சித் குழந்தை பிறந்த பொழுது யுதிஷ்டிர மகாராஜா இந்த குழந்தையோட எதிர்காலத்தை பற்றி அந்த சபையில் இருக்கும் ஆகச்சிறந்த வேத விற்பனர்கள், ஜோதிட வல்லுநர்கள், பிராமணர்கள், பண்டிதர்கள்ட்ட கேட்கிறாரு, இந்த குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கு? அவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த குழந்தை பாறை ஆள்வதில் ராமச்சந்திர பிரபுவை போல இருப்பார், ஸ்ரீராமனை போல தர்மத்தை பின்பற்றுவார். ஓ யுதிஷ்டிரா, தர்மா, உனது ஆட்சிக்கு சற்றும் குறைவில்லாமல் ஒரு ஆட்சி கொடுப்பார். இவர் தானம் வழங்குறது சிபி சக்கரவர்த்தியை போல, பக்தர்களில் பிரகலாதனை போல, தர்மத்தை பின்பற்றுவதில் ஸ்ரீராமனை போல அப்படின்னு இந்த குழந்தையுடைய மகிமைகளை பறைசாற்றுகிறார். நரதேவதா ராஜா மனித வடிவில் இருக்க ஒரு தெய்வம். அந்த ராஜா விஷ்ணு பக்தரா இருந்தா அவர் ராஜ ரிஷியா இருப்பார். ரிஷி அப்படின்னா, ரிஷி என்றால் பௌதியத்தில் பற்றற்றவர். ரிஷி என்று சொன்னால் என்ன பொருள்னா, அவங்க பௌதிக விவகாரங்கள்ல, உலக விஷயங்கள்ல, புலன்பத்துல பற்றற்றவர். ராஜாவே ரிஷியா இருக்காருன்னா அது ராஜ ரிஷி. நம்முடைய பாரத தேசத்துல எண்ணற்ற ராஜரிஷிகளுடைய சரித்திரம் உண்டு. பிரகலாதன், துருவன், அம்பரீஷன், பரதன், நிறைய ராஜரிஷிகள்லாம் இருக்காங்க. பரீட்சித்து, பிரியவர்தன், கட்வாங்க மகாராஜா, ரந்தி தேவர், எக்கச்சக்கமான பக்தர்கள், ராஜ ரிஷிகள், ஜனகர், சீதையின் தந்தை ஜனகர். பாருங்க, பகவத்கீதையில பகவானே ஒருத்தர் சிபாரிசு பண்றார் அர்ஜுனனுக்கு. அர்ஜுனா, நீ யாரை பின்பற்ற வேண்டும்? ஜனகனை போன்றவரை பின்பற்ற வேண்டும். கர்மைகவும் ஆசி, அது ஸ்லோகம் மறந்துருச்சு எனக்கு. அதுல ஜனகாதயகன்னு வரும். நீ உன் கடமையை எப்படி செய்யணும்னா, ஜனக மகாராஜை போல ஜனக மகாராஜின் அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும். பகவானே ஒரு பக்தனை பகவத்கீதையில பரிந்துரைக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் எப்பேற்பட்ட ராஜ ரிஷியார். ஜனக மகாராஜ் மிதிலையின் சக்கரவர்த்தி, ராஜ ரிஷிகள். பரீட்சித் மகாராஜ ஆட்சி காலம் பொற்காலம். அது பேர்தான் மன்னர் ஆட்சி. ஆனால் அது வெறும் மன்னர் ஆட்சி அல்ல, அது மக்களுக்கான ஆட்சி. பரீட்சித் காலம் வரைக்கும், பரீட்சித் மகாராஜோட காலம் வரைக்கும் சத்திரியர்களோட ஆட்சி எப்படி இருந்ததுன்னா அது ஏகாதிபத்தியம் அல்ல. அதுக்கு பேருக்குதான் ஏகாதிபத்தியம் மாதிரி இருக்கும். ஒரு மன்னன் கொடைக்கு கீழே, அதாவது ஒரு பேரரசன், சக்கரவர்த்தி, தசரத சக்கரவர்த்தி, பரத சக்கரவர்த்தி, பரீட்சித் சக்கரவர்த்தி, இந்த ஒரு மன்னனுக்கு கீழே எண்ணற்ற குறுநில மன்னர்கள், சிற்றரசர்கள், பல்வேறு நாட்டு தலைவர்கள்லாம் இருப்பாங்க. ஒரு மன்னன் கொடைக்கு கீழே இருந்து அது பார்க்க போனா ஏகாதிபத்தியம் மாதிரி இருக்கும். ஆனா அது எப்படின்னா, அந்த ராஜாக்கள் எல்லாமே பௌதிகவாதிகள் கிடையாது. அவங்க சாஸ்திரம் அறிந்த, தர்மம் அறிந்த ராஜ ரிஷிகளாக இருந்தார். அதனாலதான் பகவத்கீதையில் பகவான் சொல்றாரு, இந்த பகவத்கீதை நான் ராஜ ரிஷிகளுக்கு உபதேசித்தேன், சாதாரண ரிஷிகளுக்கு உபதேசிக்கவில்லை. இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகமவ்யயம் விவஸ்வான் மனுவேப்ராக மனுக்காக பிரவீர் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷியோ விதுகு சகாலேனேக மகதா யோகோ நஷ்ட பரந்தபா. ஓ எதிரிலே தவிக்க செய்யும் அர்ஜுனா, பரந்தபனே. அர்ஜுனனுக்கு நிறைய பேர் உண்டு, அதுல ஒன்று பரந்தபன். பரந்தபன் என்றால் அர்ஜுனனை கண்டால் எதிரிகள் நடுங்குவார்கள். அப்போ பகவான் சொல்றாரு, பரந்தபா, நான் இந்த பகவத்கீதைய பல ஆயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி சூரிய தேவனுக்கு சொன்னேன். அவர் பையன் அந்த சூரிய தேவனுடைய பேர் விவஸ்வான். விவஸ்வானுடைய பையன் வைவஸ்வத மனு. அந்த வைவஸ்வத மனுடைய வம்சத்தில் வரக்கூடிய ஸ்வாகு மகாராஜா. இப்படி ராஜ ரிஷிகளுக்கு உபதேசித்திருக்கார் பகவத்கீதை. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜ ரிஷியோ விது. ராஜ ரிஷி உலகத்தை ஆள்கிறார் என்று சொன்னால் அவர் இறைவனின் பிரதிநிதி ஆவார். அதான் மகனே, இங்க என்ன சொல்றாரு அந்த ஷமீக ரிஷி. இந்த ஸ்லோகம்
ஷமீக ரிஷி தனது பையன் சிருங்கியை பார்த்து சொல்றார், ஓ மகனே, ஏகாதிபத்திய ஆட்சி முறையானது தேர் சக்கரத்தை ஏந்தியவரான பகவானை பிரதிபலிக்கிறது. ஒரு ராஜ ரிஷி நாட்டை ஆள்றாருன்னு சொன்னா அவர் பகவானுடைய பிரதிநிதியாக இருக்கிறார். நரதேவதா, மனித வடிவில் உள்ள ஒரு தெய்வம். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, முன்ன காலங்கள்ல ராஜ ரிஷிகள்லாம் இந்த பூமியை ஆண்டிருக்காங்க. தசரதர், ஜனகர், அம்பரீஷர், பரதன். பரதன் என்ற ஒரு ராஜரிஷி ஆண்டதுனால இந்த பூகோளத்துக்கே பாரத வருஷம்னு பேர் வந்தது. பரதன் என்ற மன்னன் அவர் பகவானுடைய சத்தியாவேஷ அவதாரமான ரிஷபதேவரின் புதல்வர். பகவானுடைய அவதாரங்கள்ல ஒன்று சத்தியாவேஷ அவதாரம். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக சக்தி அளிக்கப்படுற அவதாரம். அந்த சத்தியாவேஷ அவதாரமான ரிஷபதேவர் நாபி மகாராஜ், அவர் ஒரு ராஜரிஷி. அந்த நாபி மகாராஜாவுக்கும் மேரு தேவிக்கும் குழந்தையாக பிறந்தவர் தான் ரிஷபதேவர். அவருக்கு 100 பசங்க. அதுல ஒரு பையன் பரதன். அந்த பரதன் தான் இந்த பூகோளத்தை ஆண்டார். இந்த பூகோளத்தையே பரதன் ஆண்டதுனால இந்த பூகோளத்துக்கு பாரத வருஷம் என்று பெயர். அதுக்கு முன்னாடி இலாவர்த வருஷம் பேர். இந்த பூமிக்கு இலாவர்த வருஷம் பேர் இருந்தது. பரதன் என்ற மன்னன் ஆண்டதுனால அவனுடைய செங்கோல் ஆட்சி. பரதன் ராஜ ரிஷி, நேர்மை, வாய்மை, தூய்மை, தவம், கருணை, ஈகை, வீரம், விவேகம், அனைத்து தெய்வீக குணம் நிரம்ப பெற்றவர். அந்த மாதிரி ஒரு செங்கோல் ஆட்சி. அதனால அந்த பரதன் பேர்லயே இந்த பூமிக்கு பூகோளத்துக்கு பாரத வருஷம் பேர். அதுக்கப்புறம் கலியுகத்துல அந்த மகிமைகள்லாம் குறைந்து போய் இன்னைக்கு இந்தியா அப்படின்னு பேர் வந்துருச்சு. இன்னைக்கு இந்தியாவை தான் பாரதம் சொல்றோம். இன்னைக்கு பெரும்பாலும் பாரதம் சொன்னா இந்தியா. ஆனா இந்தியாங்கிற பேரு பிரிட்டிஷ்காரங்க கொடுத்தது. பிரிட்டிஷ்காரங்க 200 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க கிழக்கிந்தியா கம்பெனிங்க நிறுவியதுக்கு இந்தியான்னு பேர் வச்சாங்க. ஆனா இதுக்கு பேர் என்னன்னா பாரத வருஷம். அந்த பாரத பூமிங்கிறது இந்தியா மட்டுமல்ல, இந்த பாரத பூமிங்கிறது என்டையர் எர்த் பிளானட்டும். அதுல ஹஸ்தினாபுரம் வேர்ல்டு கேபிட்டலா இருந்தது. இந்திரபிரஸ்தம், ஹஸ்தினாபுரம் அதெல்லாம் காலப்போக்கில் மாத்திட்டாங்க. நியூ டெல்லி அப்படின்னு மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பிரயாகை அப்படிங்கிற இடத்த அலகாபாத்னு மாத்திட்டாங்க. முகலாயர்கள் படையெடுத்து 800 ஆண்டுகள் முகலாயர்கள் இந்தியாவை ஆண்டிருக்காங்க. 200 ஆண்டு பிரிட்டிஷ்கார். அப்ப மொத்தத்துல பார்த்தா 1000 ஆண்டுகள் நம்ம நாடு நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. இப்ப நிறைய விஷயங்களை மாத்திட்டாங்க. இடம் பேரை மாத்தினாங்க, சாஸ்திரங்களுக்கு தவறான விளக்கம் கொடுத்தாங்க, சாஸ்திரங்களை அழித்தார்கள், நிறைய பொருட்களை கொள்ளையடித்து சென்றார்கள். இப்படி எல்லாம் பண்ணினாலும் இன்றைக்கும் சனாதன தர்மம் தலை தோங்கி நிற்கிறது. இந்த புண்ணிய பூமி கங்கை, யமுனை, சரஸ்வதி போன்ற புனித நதி ஓடக்கூடிய இந்த புண்ணிய பூமியில என்னதான் முகலாயர் கொள்ளையடித்து சென்றாலும், என்னதான் பிரிட்டிஷ்காரங்க தங்களுடைய வேலைகளை செய்தாலும், சாஸ்திரத்தை எடுத்து அதற்கு தவறான வியாக்கியானம் கற்பித்து அதுக்கு தவறா கமெண்ட்ரி விளக்கங்கள் கொடுத்து இதெல்லாம் செய்திருந்தாலும் சனாதன தர்மம் என்ற வேரை அவங்களால் அழிக்க முடியல. ஏன்னா சனாதன தர்மத்தின் தந்தை கிருஷ்ணா பகவான். அவர்தான் சனாதன தர்மத்தின் தந்தை, தர்மத்தின் தலைவர். அதனால இந்த பூமியில பகவத்கீதை, பாகவதம், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் இவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த சனாதன தர்மத்தை ஒன்றுமே செய்ய முடியும். என்னெல்லாமோ டேமேஜ் பண்ணினாங்க, என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாங்க. ஆனாலும் இன்றைக்கும் சனாதன தர்மம் நிலைத்திருக்கிறது. அதுதான் நம் மண்ணினுடைய பெருமை, மகிமை. அப்ப என்ன நடந்தது? இன்னைக்கு இந்த பாரதம் சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க. இல்ல இந்தியான்னு சொல்லுங்க, பாரதம் கிடையாது, பாரத் கிடையாது, இந்தியான்னு சொல்லுங்க. ஆக்சுவலி பாரத் அப்படிங்கிறது பரத மன்னன் ஆண்டதுனால இந்த பூகோளத்துக்கே அன்னைக்கு உலகத்துக்கே ஒரு சக்கரவர்த்தி இருந்தது. பூகோளத்தையே பரீட்சித் ஆண்டு வந்தார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரே சக்கரவர்த்தி பரீட்சித்.
அவர் கொடைக்கு கீழே எல்லா நாடு, அங்கா, சேதி, கலிங்கா, விதர்பா, மிதிலா, பல்வேறு நாடுகள், இன்னைக்கு பேரெல்லாம் மாறிடுச்சு. ஆப்கானிஸ்தான், அப்புறம் ஆஸ்திரேலியா, அப்புறம் சைனா, இந்த மாதிரி பேர் மாறிடுச்சு. அன்னைக்கு வேற பேர் இருந்தது புராணங்கள். அங்க தேசம், கலிங்க தேசம், விதர்ப தேசம், மிதிலா, மாதிரி பல பேர்கள். அப்ப என்ன நடந்தது? இந்த பரத மகாராஜா அந்த மாதிரி ஆட்சி பண்ணாரு. அதுக்கப்புறம் பரீட்சித் மகாராஜா 5000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜ ரிஷியா இருக்கு. அப்புறம் அந்த குழந்தையோட பெருமையெல்லாம் கேட்டு அவங்க தாத்தா யுதிஷ்டர் ரொம்ப திருப்தி அடைஞ்சாரு. அவங்க அப்பா அபிமன்யு வீர மரணம் அடைஞ்சாரு. அப்படி எல்லாம் இருந்து இந்த குழந்தையோட சிறப்பை நினைச்சு பெருமைப்பட்டாங்க. அப்புறம் இந்த வல்லுநர், ஜோதிட வல்லுநர் எல்லாம் சொன்னாங்க, இந்த குழந்தை ஒரு பாம்பு கடித்து இறந்து விடுவார். அதையும் சொன்னாங்க, இந்த குழந்தை பாம்பு கடித்து இறந்து விடுவார். அப்ப என்ன ஆச்சு? போன வாரம் நம்ம பேசிட்டு இருந்தோம், இந்த மாதிரி பரீட்சித் மகாராஜா காட்டுல வேட்டையாட போன போது அவருக்கு தண்ணி தாகம் எடுத்தது. சுத்தி முத்தி எங்க நீர்த்தேக்கம் இருக்கான்னு பார்த்தாரு. ஒரு முனிவருடைய ஆசிரமம் இருந்தது. அங்க சமீக மகரிஷி தன்னை மறந்து ஆழ்நிலை தியானத்தில் இருந்தாரு. பரீட்சித்துக்கு கோபம் வந்துருச்சு. நான் பாராளும் வேந்தன் வந்திருக்கிறேன், நான் அதிதி, நான் ஒரு விருந்தாளி, என்னை வரவேற்கவில்லை, சரி பரவாயில்ல. எனக்கு விருந்தோம்பல் விருந்து கொடுக்கல, அதுவும் பரவாயில்ல. எனக்கு உட்கார இடம் கொடுக்கல, அதுவும் பரவாயில்ல. குடிக்க தண்ணியாவது கொடுக்கலாமே, அது கூட செய்யாம இந்த முனிவர் ஒரு ஜடம் மாதிரி, ஒரு ஜட வஸ்து மாதிரி இருக்காருன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு? ஒரு இறந்து போன பாம்பை எடுத்து அந்த முனிவரின் கழுத்தில் போட்டு விட்டார். அதுக்கப்புறம் திரும்பி வந்தார் அரண்மனைக்கு. தன்னுடைய செயலை நினைத்து அவர் வருத்தப்படுறார். சே, நான் இப்படி பண்ணிருக்க கூடாது, நான் ஏன் இப்படி பண்ணேன்? அந்த முனிவர் தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. பகவான தியானம் பண்ணிட்டு இருந்த ஒரு முனிவரை நான் மதிக்காம அவர் அவமதித்து விட்டேன். நான் பெரும் குற்றம் செய்து விட்டேன். நான் ஏன் இந்த மாதிரி நடந்து கொண்டேன் அப்படின்னு அவர் தன்னை நொந்து கொள்றார், கடிந்து கொள்றார். தன்னுடைய செயலால் அவர் தன்னை தலைகுனிந்தவராக நினைக்கிறார். இப்படி ஒரு கீழ்த்தனமான செயல் செய்து விட்டேனே, இதை நான் செய்திருக்க கூடாது என்று வேதனைப்படுகிறார். அதே சமயம் அந்த முனிவரின் புத்திரன் ஸ்ருங்கி, சமீக முனிவரின் புத்திரன் ஸ்ருங்கி விளையாடிட்டு இருந்த குழந்தை வேகமா திரும்ப வீட்டுக்கு வந்தார். பார்த்தா தந்தையார் தியானத்தில் இருக்கிறார். யாரோ ஒரு இறந்து போன பாம்பை எடுத்து தன் தந்தையின் கழுத்தில் மாலையாக போட்டு விட்டார். இந்த சிறுவனுக்கு கோபம் வந்தது, கண்கள் சிவந்தது, கையில தண்ணி எடுத்துக்கிட்டாரு. இந்த செயலை செய்தவன் யாராக இருந்தாலும் சரி, என்ன துணிச்சல் இந்த சத்திரியர்களுக்கு! நாங்கள் பிராமணர்கள் வழிகாட்டாமல் சத்திரியால் எப்படி ஆட்சி செய்ய முடியும்? இந்த சத்திரியர்களுக்கு வீண் கர்வம். இந்த கர்வத்தினால இப்படி ஒரு கீழ்த்தரமான செயல் செய்து விட்டார். எங்க வீட்டுல அவங்க ஒரு நாய்க்குட்டி மாதிரி இருக்க வேண்டியவங்க. செருப்பை வீட்டுக்கு வெளியில தான் விடணும், செருப்பை வீட்டுக்குள்ள வச்சு அலங்கரிக்க கூடாது. இப்படி எல்லாம் ரொம்ப தகாத வார்த்தைகள்ல, கொடூரமான வார்த்தைகள் அந்த சிறுவன் பேசுகிறான். பேசிவிட்டு கோபத்தில் கண்கள் சிவக்க, புருவம் விருட்டெழுந்து, கைகளில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அந்த செயலை செய்த அந்த பாராளும் வேந்தன், அவன் பாம்பு கடித்து இறந்து கடவார. இன்னிலிருந்து 7வது நாள், இன்றிலிருந்து 7வது நாள் அந்த மன்னன் பாம்பு கடித்து இறக்க கடவாயாக சபித்து விட்டார். அவ்வளவுதான். இதுதான் கலியுகத்துடைய தாக்கம். கலியுகம் இங்குதான் தொடங்குது. ஏன்னா பகவான் கிருஷ்ணருடைய ஏற்பாடு யுகங்களின் கால சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும். சத்தியுகம், திரேதாயுகம், தாபரயுகம், கலியுகம். சத்தியுகம், திரேதாயுகம் 4 யுகங்களும் மாறி மாறி சுழன்று கொண்டே இருக்கும். அப்போ தாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்க போகுது. இந்த கலியுகம் தொடங்கணும்னா பரீட்சித்தை மாதிரி ஒரு நேர்மையான மன்னன் அரியாசனத்தில் இருக்கிற வரைக்கும் கலி தன் வேலையை காமிக்க முடியாது. கலி புருஷன், ஒரு யுகத்துக்கு ஒரு புருஷன் இருக்கு. அந்த கலி புருஷன் இந்த 4 யுகத்திலேயும் ரொம்ப மோசமானது கலியுகம். 4 யுகத்திலும் ரொம்ப மோசமானது கலியுகம். நம்ம கூட என்ன சொல்லுவோம் வீட்டுல?
எல்லாம் கலிகாலங்க. என்ன செய்யறது? ஏதாவது ஒரு மோசமான செயலை பார்த்துட்டோம். நம்ம ஏதாவது தொலைக்காட்சியில இல்ல இன்னைக்கு சோசியல் சமூக வலைதளங்கள்ல டிவிலயோ சோசியல் மீடியால ஒரு தவறான செய்தியை கேட்கிறோம். என்ன சொல்லுவோம் பாருங்க, இல்ல கலிகாலம், களி முத்தி போச்சு, இதையெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு, இதையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சில நேரம் புலம்பும். பெரும்பாலும் புலம்புறவங்க எல்லாம் இருக்காங்க. என்னத்தை சொல்ல, கலிகாலம். பசங்க ஆசிரியர் மேல புகார் செய்யறாங்க, ஆசிரியர் கண்டிப்பா இருக்காருன்னு. நான்லாம் 80ல பிறந்த குழந்தை, இப்போ நான் குழந்தையா தான் இருக்கேன். அன்னைக்கெல்லாம் டீச்சரை காட்ட நாங்க பயந்துக்குவோம். அவங்க அடிச்சிருவாங்களோ திட்டிடுவாங்களோன்னு பயந்துக்குவோம். இப்ப கலிகாலம் என்ன ஆயிடுச்சு பாருங்க, டீச்சர் எல்லாம் ஸ்டூடெண்ட் கண்டு பயந்துக்கிறாங்க. எங்கயா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்களோ, நம்ம வேலைக்கு வேட்டு வச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்துக்கூடிய காலம் ஆயிடுச்சு. மருத்துவ கூடங்கள்லாம் வியாபார ஸ்தலம் ஆயிடுச்சு, கோயில்களும் வியாபார ஸ்தலம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய மாற்றங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். கலியுகத்துல பாருங்க சார், கலியுகம் கோயில்ல கூட இப்படி நடக்குது, கலியுகம் போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படி நடக்குது, கலியுகம் பாருங்க ஆஸ்பத்திரி இப்படி இருக்கு. இந்த மாதிரி என்ன நடந்தாலும் நம்ம என்ன சொல்றோம், கலிகாலங்க. இன்னைக்குள்ள இளைஞர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க, அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? இதோட ஆரம்பம் எங்க நடந்தது? வேர், கலியினுடைய துவக்கம். களி எங்க துவங்கியது? பரீட்சித் மகாராஜா வீழ்த்த வேண்டும். பரீட்சித்தை போன்ற ஒரு நேர்மையான மன்னன் அரியாசனத்தில் இருக்கும் வரை கலிபுருஷன் தன் வேலையை செய்ய முடியாது. அதனால பகவான் ஒரு அழகான திட்டமிட்டார். இல்லாட்டி பகவானுடைய ஏற்பாடு இல்லாம, பகவானுடைய விருப்பம் இல்லாம, பகவானுடைய அனுமதி இல்லாம பரீட்சித்தை போன்ற ஒரு பக்தன், மகாபக்தன், மகாபாகவதன் இந்த மாதிரி ஒரு செயலை செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப பரீட்சித் மகாராஜ் மேல எந்த ஒரு குற்றமும் கிடையாது, அவர் மேல எந்த ஒரு தவறும் கிடையாது. பகவான் அதை செய்யுமாறு தூண்டிவிட்டார். எப்படி? அர்ஜுனன் இந்த யுத்தம் செய்ய மாட்டேன் என்று சொல்ல போது பகவான் பகவத்கீதை உபதேசித்தார். அர்ஜுனன் யுத்தம் செய்ய மாட்டேன்னு சொன்னார், பரீட்சித்துடைய தாத்தா. அவர் யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொன்னப்போ பகவான் அவரை அறியாமல் புகுத்தி அவருக்கு பகவத்கீதை உபதேசித்தார். இல்லாட்டி அர்ஜுனனை மாதிரி பக்தனுக்கு ஏது அறியாமை? பகவான் பக்கத்திலே இருக்காரு, பகவானின் நித்தியமான சகாக்கள் ஒருவர், பகவானுக்கு பிரியமான பக்தர், நெருக்கமான நண்பன், அவருக்கு என்ன அறியாமை? அவருக்கு அறியாமை இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா பகவான் அவரை அறியாமல் புகுத்தி அர்ஜுனனுக்கு உபதேசிப்பது போல நமக்கு பகவத்கீதை சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் பரீட்சித் மகாராஜை ஒரு சிறு பிழை செய்ய வைத்து பரீட்சித்தை ஒரு கருவியாக மாற்றி பரீட்சித்து மூலமாக பகவான் நமக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை வழங்கினார். கலியுகத்துல பகவான் பாகவத ரூபத்துல இருக்கார், சப்த பிரம்மம். ஸ்ரீமத் பாகவதம் சப்த பிரம்மம். பகவானும் பாகவதம் வேற வேற இல்ல. பாருங்க, அடுத்த ஸ்லோகம் போட்டாங்க, 43வது 44வது பதம். தத்யன பாபம் உடைய உபயதி அனன்வயம் யன்னஷ்டநாதஸ்வசோர் விலுப்தாத் பரஸ்பரம் கிரந்தி கபந்தி விருஜயதே பசூன் ஸ்திரியோ அந்தான் குருதஸ்வோ ஜனஹ. அரசாட்சியின் முடிவாலும் மக்களின் செல்வம் திருடர்களாலும் அயோக்கியர்களாலும் கொள்ளையடிக்கப்படுவதாலும் பெரும் சமூக பிளவுகள் ஏற்படும். மக்கள் ஒருவரை ஒருவர் கொள்வார்கள், மிருகங்களையும் பெண்களையும் அபகரிப்பார்கள். இந்த பாவங்களுக்கெல்லாம் நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும். பாத்தீங்களா? சமீக முனிவர் தன் குழந்தையை பார்த்து சொல்றார், ஓ பாலகா, நீ அவசரப்பட்டு விட்டாய். நீ பக்குவம் இல்லாத ஒரு சிறுவன், பாலகன், விளையாடி கொண்டிருந்தவன். நீ உன் பிரம்மண்யம், உன் பிராமணத்தை நீ துஷ்பிரயோகம் செய்து விட்டாய். என்ன பண்ணிட்ட? நீ அந்த மாதிரி ஒரு ராஜாவை சபிச்சிருக்கவே கூடாது. பாருங்க, சமீக ரிஷிக்கு கோபமே வரல. சமீக ரிஷி கழுத்துலதான் பரீட்சித்து பாம்பை தூக்கி போட்டாரு, செத்து போன பாம்பை. ஒரு இறந்து கிடந்த பாம்பை சமீக ரிஷி கழுத்துலதான் பரீட்சித்து போட்டாரு. சமீக ரிஷி கோபம் வரவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், இது மன்னனுடைய செயல் அல்ல, மன்னன் அவ்வாறு செய்யக்கூடியவனும் அல்ல, இது பரமபுருஷரின் ஏற்பாடு, பகவானின் திருவிளையாடல், அவரது லீலை. நாம் எல்லோரும் ஒரு கருவி.
பாருங்க, சமீக ரிஷி ரொம்ப பக்குவமான ஒரு முனிவர். அவர் புரிந்து கொண்டார், பகவான் திட்டமிட்டு விட்டார், அனைத்தும் பகவான் திட்டப்படிதான் நடக்கும். நம்ம வாழ்க்கையில 3 விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பகவானுடைய ஏற்பாடு இல்லாம நடக்காது, பகவானுடைய அனுமதி இல்லாம நடக்காது, அவருக்கு தெரியாம நடக்காது, அவருடைய நாலேஜ் இல்லாம நடக்காது. அதனால சமீக ரிஷி தன்னை உணர்ந்த ஆத்மா, அவர் புரிந்து கொண்டார், பரிசித் மீது எந்த பிழையும் கிடையாது, பரிசித்திடம் அவர் குற்றமற்ற ஆத்மா. ஆனா பகவான் ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டார், இத்தகைய செயலை அவர் செய்து விட்டார். அதனால கலியுகத்துல என்ன ஆச்சு, பிராமணர்கள் பொறுமை இழந்து விட்டார்கள். உயர்ந்த வகுப்பினர், கலியுகத்துடைய முதல் அடையாளமே உயர்ந்த வகுப்பினருடைய வீழ்ச்சி. கலியுகம்னாலே உயர்ந்த வகுப்பினர் தான் வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. பிறப்பால் உயர்ந்த குலத்தில் இருப்பாங்க, ஆனா செயலெல்லாம் பார்த்தா சூதரர் மாதிரி. என்னாச்சு, இந்த பையன் பிராமண சிறுவன். பிராமணன் என்று சொன்னால் யார் பிராமணன்? அடுத்த கேள்வி, யார் பிராமணன்? யார்கிட்ட இந்த குணம் இருக்கிறதோ அவரே பிராமணன். பகவத்கீதையில ஒரு லிஸ்டே கொடுத்திருக்காரு பகவான். சத்திய சமோ தப சௌச்சம் சாந்திரார்ஜவம் ஏவச்ச ஞான விஞ்ஞானம் ஆஸ்திக்யம் பிரம்ம கர்ம சபாவச்சம். வாய்மை, தூய்மை, தவம், கருணை, பொறுமை, சகிப்புத்தன்மை, மன்னிக்கும் திறன், இதெல்லாம் தான் பிராமணருக்கான குணம். சத்திய சமோ தப சௌச்சம், புலன்களை கட்டுப்படுத்துவது, மனதை கட்டுப்படுத்துவது, வார்த்தையை கட்டுப்படுத்துவது, பியூரிட்டி, தூய்மை, தப வாழ்க்கை, சத்தியமே பேசுவது, வாய்மை, தூய்மை, தவம், கருணை, பொறுமை, சகிப்புத்தன்மை, இந்த குணங்களால் பிராமணர் அறியப்படுறாரு. ஓ சிருங்கி, நீ பெரும் தவறு செய்து விட்டாய், நீ இந்த குணங்களை இழந்து விட்டாய். இதுவே ஒரு பெரிய அடையாளம், கலியுகம் துவங்கி விட்டது. கலிபுருஷ உள்ள வந்துட்டான். அப்ப என்ன சொல்றாரு, சிருங்கியை பார்த்து, தன் பிள்ளையை பார்த்து அந்த பிராமண தந்தை முனிவர் சமீகர் சொல்றார், சமீக ரிஷி சொல்றாரு, மகனே நீ யார சபிச்சிருக்க தெரியுமா? அவர் பாராளும் வேந்தன், அவர் ஒரு தூய பக்தர், மகா பாகவதர். ஆனா தேவையில்லாம நீ அவர் சபித்து விட்டாய். அப்போ அரசாட்சி முடிவுக்கு வந்து விட்டது, மன்னராட்சி போயிடுச்சு, நேர்மையான திறமையான மன்னரை இழந்து விட்டோம். அப்புறம் என்ன ஆகும்? மன்னராட்சியில மக்களுக்கு பயம் இருக்கும். நான் தவறு செய்தால் மன்னன் தண்டிப்பார், அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அரசன் அன்னிக்க பனிஷ்மெண்ட், அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். தெய்வம் கூட கொஞ்சம் யோசிச்சுதான் பனிஷ்மெண்ட் தரும். ஆனா மன்னர் இருக்காரு பாத்தீங்களா, ஆன் த ஸ்பாட் பனிஷ்மெண்ட். ஏன்னா அவர் இறைவனின் பிரதிநிதியாக இருக்கிறார், தவறு செய்பவரை உடனே தண்டிக்கிறார். பரீட்சித் மாதிரி ஒரு பக்தன், இந்த கலிபுருஷன் பசுவை துன்புறுத்ததை பார்த்த உடனே தன் உடைவாள உருவினர். அடே அயோக்கியனே, என்ன துணிச்சல் இருந்தா என்னுடைய ராஜ்யத்தில் ஒரு பசுவை துன்புறுத்துவாய்? அது என் பிரஜை. பிரஜா அப்படின்னு சொன்னா மக்கள் மட்டும் இல்ல, விலங்குகள், பூச்சிங்க, எல்லா ஜீவராசியும் மன்னனுடைய பிரஜை தான். பாருங்க, ஒரு புறா அடைக்கலம் என்று வந்தது, சிபி சக்கரவர்த்தி தன் தொடையின் தசையை வெட்டி கொடுக்கிறார் புறாவுடைய எடைக்கு எடையா. இந்த புறா என் பிரஜை, என் அடைக்கலம் வந்தது. அந்த கழுகு சொல்லித்து பருந்து, ஓ மன்னா நானும் உன் பிரஜை தான், எனக்கு என்ன உணவு? ஓ மன்னா, நீ புறாவுக்கு அடைக்கலம் கொடுத்தேனா, நான் என்னத்தை சாப்பிடுவேன், எனக்கு என்ன உணவு? அப்போ எனக்கு உணவு வேணுமே. அப்ப சிபி சக்கரவர்த்தி சொன்னார், ஓ பருந்தே கவலைப்படாதே, இந்த புறாவின் எடைக்கு நான் என் தசையை கொடுக்கிறேன்னு தொடையை வெட்டி தசை, அந்த சதை எடுத்து வைக்கிறேன் தராசுல, எடைக்கு எடை. அப்பேற்பட்ட மன்னர்கள் ஆண்ட பூமி. ஆனா பாருங்க, கலியுகத்துடைய தாக்கத்தினால மன்னராட்சி ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. மன்னர்கள்லாம் வீழ்ச்சி அடைஞ்சாங்க. பரசுராமர் காலத்துல 21 தலைமுறை சத்திரிய வம்சத்தை அழித்து விட்டார் பரசுராமர். ரொம்ப அற்புதமான லீலை பரசுராம சரித்திரம். சத்திரிய ருதிரமயி ஜகதபகத பாபம் ஸ்ரபயசி பயசி சமித பவ தாபம் பேஷவதீதா பிருகுபதி ரூபா ஜெய ஜெகதீஷ் ஹரே. ஜமதாகினியின் மகனாக வந்த பரசுராமர் கார்த்திவீரியாஜன் என்ற ஒரு சத்திரிய அரசன் பெரும் தவறு செய்தார். ஜமதாகினியின் காமதேனு பசுவை கடத்தி செல்ல திட்டமிட்டார். அதற்கு பரசுராமர் தண்டனை கொடுத்தார்.
உடனே அவர் பசங்க பரசுராமர் வீட்டில் இல்லாத வேலையில ஆசிரமத்துக்குள்ள வந்து சமிகை பண்ணி தலையை வெட்டி விட்டார். பரசுராமர் கோபம் வந்தது, கண்கள் சிவந்தது. கோடாரி, பரசுனா கோடாரி, கோடாரி கையில் எடுத்துக்கொண்டார். காற்றை விட வேகமாக, மின்னலை விட வேகமாக பிரயாணம் செய்து 21 தலைமுறை சத்திரிய வம்சமே இல்லாம சத்திரிய ருதிரமயி ஜெகதபகதபா. சத்திரிய ருதிரம், சத்திரிகளை கொண்டு ரத்த ஆறு ஓடுது. சபயசி பயசி பமித்த சவதா கேசவ தீர்த்தா பிருக்குபதி ரூபா. ஓ கேசவ தீர்த்தா பரசுராமா ஜெய ஜெகதீஷ் ஹரே. அந்த மாதிரி சில நேரங்களில் சத்திரிகள் தவறு செய்யும் போது சமுதாயம் வீழ்ச்சி அடையும். உயர்ந்த வகுப்பினர் தவறு செய்யும் போது சமுதாயம் வீழ்ச்சி அடையும். அப்ப இந்த பிராமணர் சொல்றாரு சிருங்கியை பார்த்து, அடே மகனே, நீ அரசாட்சிக்கு முடிவாளும், நீ என்ன பண்ணிட்ட, இந்த ராஜாவை சபிச்சிட்ட, இப்ப மன்னர் ஆட்சி ஒரு முடிவுக்கு வந்துடும். இப்ப என்ன ஆயிரும், மன்னன் இல்லைன்னு சொன்னா அல்லது தகுதியற்றவன் அந்த இடத்துக்கு வரும்போது, ஒரு உண்மையான மன்னன், இறைவனின் பிரதிநிதி, ராஜ ரிஷி, அவன் அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டு ஒரு அயோக்கியன் அங்க வரும்போது மக்களுக்கு ரொம்ப சௌரியமாயிரும். திருடர்களாலும் அயோக்கியர்களாலும் கொள்ளையடிக்கப்படுவார்கள் மக்களின் செல்வம். மக்களின் செல்வம் வந்து கலியுகத்துல என்ன நடக்குது, கலியுகத்துல மன்னராட்சி போய் மக்களாட்சி வந்துச்சு. ஆனா மக்களுக்கான ஆட்சி அல்ல, அது மடையர்களுடைய ஆட்சி. இந்த மடையர்களுடைய ஆட்சினால என்னாச்சு, மக்களுடைய செல்வம் எல்லாம் போச்சு. கடன் மேல கடன், ஓரொரு மக்கள் மேலே தலையில கடனை சுமத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு மக்களாட்சி எல்லாம் கடன்காரங்களா உட்கார்ந்துருக்கும். இது இல்லாம செல்வமெல்லாம் போனது மட்டும் இல்ல, திருடர்களாலும் அயோக்கியர்களாலும் கொள்ளையடிக்கப்படுவதாலும் பெரும் சமூக பிளவுகள் ஏற்படும். இன்னைக்கு பாருங்க, இது ஏன் நாடுங்கிறான், இந்த எண்ணக்கரை எனக்கு சொந்தம், இந்த நதி எனக்கு சொந்தம், நான் தண்ணி கொடுக்க மாட்டேன், இது எண்ணெய் கிணறு எனக்கு சொந்தம், நான் எண்ணெய் கொடுக்க மாட்டேன். இந்த நாட்டுக்காரன் அந்த நாட்டுக்காரன் மேல குண்டு போடுறது, அவன் இவன் மேல குண்டு போடுறது. அப்பாவி மக்கள், பெண்கள், குழந்தைங்க, வயதானவர்கள் எல்லோரும் நிராதரவற்ற நிலையில் கொல்லப்படுகிறார்கள். நீ கண்ணு முன்னாடி பாக்குறோம், கண்ணு முன்னாடி நடக்குது. அன்னைக்கு சண்டை நடந்தது, ராவண யுத்தம் நடந்தது, அது வெளியில ஒரு வெராண்டால நடந்தது. அதே மாதிரி குருக்ஷேத்திரத்துல மகாபாரத யுத்தம், ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மா வீரர்கள். அந்த யுத்தத்துல பெண்கள் கிடையாது, குழந்தைகள் பாதிக்கப்படவில்லை, பிராமணர்கள் பாதிக்கப்படவில்லை, முதியோர்கள், வயதானவங்க எல்லாரும் சேஃபா இருந்தாங்க நாட்டுக்குள்ள. யார் சண்டை போட்டாங்க, மகாரதர்கள் வந்து சண்டை போடுறாங்க. பீஷ்மர், துரோணர், கிருப்பாச்சாரியா, அஸ்வத்தாமா, சகுனி, பாண்டவர்கள், இவங்க எல்லாம் அந்த களத்துல இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, தலைவர்கள்லாம் ஏசி ரூம்ல உட்கார்ந்து இருப்பாங்க, சிப்பாய்கள்லாம் சண்டை போட்டு செத்து போயிட்டு. இதுதான் கலியுகம். இப்ப கலியுகத்துல என்ன நடக்குது, கலியுகத்துல வந்து வெறும் சமூக பிளவுகள் ஏற்படும். மக்கள் ஒருவரை ஒருவர் கொள்வார்கள், மிருகங்களையும் பெண்களையும் அபகரிப்பார்கள். இந்த பாவங்களுக்கெல்லாம் நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும். சமுதாயத்தை யார் வழிநடத்த வேண்டும், பிராமணர்களே வழிநடத்த வேண்டும். பிராமணர் வீழ்ச்சி அடையும் போது அந்த சமுதாயம் வீழ்ச்சி அடைகிறது. ஒரு நேர்மையான மன்னன் வீழ்ச்சி அடையும் போது அந்த சமுதாயம் வீழ்ச்சி அடைகிறது. கலியுகத்துல எந்த மாதிரி சமுதாயம், எந்த மாதிரி தலைவர்கள், மிளேச்சாராஜன்ன ரூபினா. கலியுகத்துல யார் தலைவரா இருப்பாரு, மிளேச்சாராஜன்ன ரூபினா. தகுதியே இல்லாதவன், பணத்தாசை, பேராசை, பெயர், புகழ், பணம், பதவி, ஆள்பலம், ஆதிக்கம், ஆணவம், செருக்கு, இந்த மாதிரி உள்ளவங்க தலைவராகும் போது சமுதாயத்துல மக்கள் துன்பம், வறுமை, உள்நாட்டு பூசல், வெளிநாட்டு பூசல், நிம்மதி இல்ல, சண்டை, சச்சரவு, குண்டு வெடிப்பு, இப்படியே நித்தியம் தினம் செத்து பிழைப்பாங்க. பசுக்கள் கொல்லப்படும். பசுக்களுடைய ரத்தம் பூமியில சிந்தும் போது அந்த சமுதாயம் வறட்சி, பஞ்சம், தொற்று வியாதி எல்லாத்தையும் சந்திக்கும். அதான் இன்னைக்கு நம்ம கண் கூட பாக்குறோம் கலியுகத்துல. அதனால இந்த பிராமண சிறுவர்கிட்ட அந்த அப்பா சொல்றாரு, அடே சிருங்கி, பெரும் தவறு செய்து விட்டாயடா, போய் ஒரு மன்னரை சவித்து விட்டாயே, இன்னைக்கு நிலைமை என்ன ஆகும். பரீட்சித்தை போன்ற ஒரு மன்னன் அரியாசனத்தில் அகற்றப்படும் பொழுது அயோக்கியருக்கெல்லாம் ரொம்ப சௌகரியமா போயிடும். ஓகே, அடுத்த ஸ்லோகம் 45. ததார்ய தர்ம பிரவிலியதேந்துனாம் வர்ணாசிரமாச்சார யுதஸ்தரமீமியா நதோர்த்த காமபினி வேஷிதாத்மானம்
கணாம் அபீனாம் இவ வர்ணசங்கரஹ. வர்ணசங்கரஹா 45வது ஸ்லோகம் போடவே இல்லையே. 45 ஸ்லோகா 18.45. அதுல ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு, வர்ணசங்கரா. இந்த வர்ணசங்கராங்கிற வார்த்தை பகவத்கீதையிலேயே பயன்படுத்தியிருக்காரு கிருஷ்ணா. அர்ஜுனன் சொல்றார் பகவத்கீதை முதல் அத்தியாயத்துல வர்ணசங்கராங்கிற வார்த்தை. 45வது பதம் போடுங்க. 45. தூங்கிட்டாங்களா? ஹரே கிருஷ்ணா. verse number 45. 1.18.45. Thank you. ததாரிய தர்மஹ பிரவிலீயதேந்துனாம் வர்ணாசிரமாச்சாரயுதஸ்திரீமயி மயஹ ததோ அர்த்த காமா பினி வேஷிதாத்மனாம் சுனாம் கபீனாம் இவ வர்ணசங்கரஹா. அப்ப என்ன ஆகும்? பரிசித்து மாதிரி மன்னன் அரியாசனத்து நீக்கப்பட்டு விட்டால் அப்போது நாகரிக முன்னேற்ற பாதையிலிருந்து பொதுமக்கள் சரிந்து விடுவார்கள். இதனால் வேத கட்டளைகளும் வர்ணாசிரம முறைப்படியான கடமைகளும் சீரழிந்து விடும். இவ்வாறு புலனுணர்வை நோக்கமாக கொண்ட பொருளாதார முன்னேற்றத்தால் அவர்கள் அதிகமாக கவரப்படுவார்கள். இதன் பலனாக நாய்கள் குரங்குகளின் தரத்தில் உள்ள தேவையற்ற ஜனத்தொகை உற்பத்தியாகும். பாகவதம் தீர்க்கதரிசி பாருங்க. இப்ப என்ன நடக்குதோ 5000 வருஷத்துக்கு முன்னாடி சமீக முனிவர் சொல்றார். ஏன்னா இன்னைக்கு பரீட்சித்தை மாதிரி ஒரு வைஷ்ணவர் கிருஷ்ண பக்தர் தலைவர் இல்ல. இன்னைக்கு இந்த உலகத்தை ஆளக்கூடியது ஒரு கொடைக்கு கீழே இல்ல. இன்னைக்கு பாருங்க, பிரபுபார் அன்னைக்கே சொன்னார். பிரபுபாரும் ஒரு தீர்க்கதரிசி. பிரபுபார் என்ன சொன்னாரு? ஐக்கிய நாட்டு சபைன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்களே ஐயா. ஆமாங்க ஐயா, ஐக்கிய நாட்டு சபை வச்சிருக்கிறோம். அதுல எல்லா நாடுகளும் ஒற்றுமையா இருக்கிறோம். எல்லா நாடும் ஒரு நாட்டு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நாங்களாம் ஒற்றுமையா முயற்சி பண்றோம். எல்லாரும் ஒற்றுமையா இருக்க வேண்டும், ஒரு கொடை கீழே இருக்க வேண்டும், எங்கேயும் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, நிம்மதியா இருக்கணும், எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றீங்க. ஆமாங்க. ஆனா ஐக்கிய நாட்டு சபையில எதுக்குங்க இவ்வளவு நாட்டு கொடி பறக்குதுன்னு? அமெரிக்காவுடைய கொடி, ஜப்பானுடைய கொடி, இந்தியாவுடைய கொடி, ரஷ்யாவுடைய கொடி, எதுக்கு இவ்வளவு கொடி? அப்ப நீங்க உண்மையாலுமே மக்களுடைய நன்மை விரும்பினா ஒரு கொடிக்கு கீழே நீங்க இருக்கணுமே. அது சாத்தியம் இல்லை. அதனால உண்மையான ஐக்கியம் எங்க நடக்குது, எங்க உண்மையான ஒற்றுமை அமைதி இருக்குன்னா கிருஷ்ண பக்தி இயக்கத்துலதான் இருக்கு. நீங்க புரோபார் இயக்கத்துல வந்தீங்கன்னா ஸ்ரீதா மாயாப்பூர் போய் பாருங்க. அங்க அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள், ரஷ்யர்கள், ஜெர்மனிக்காரங்க எல்லாரும் ஒரு கொடைக்கீழ கிருஷ்ணர் என்ற சைதன்ய மகாபுருஷர் ஒரு கொடைக்கீழ ஹரே கிருஷ்ணா மதர் கீர்த்தனம் பாடின்னு போவாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த புரட்சியை தான் பிரபுபாதர் செய்தார். எதெல்லாம் அரசியல்ல தோல்வி அடையுதோ அது ஆன்மீகத்தில் தான் சாத்தியம். அதனால கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும், கிருஷ்ண உணர்வு இறை உணர்வை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் சமுதாயத்துல அமைதி, அன்பு, சமாதானம் எல்லாம் வெறும் பேச்சுதான், செயல்ல இருக்காது. யாரோ ஆன்மீக பாதை ஏற்றுக்கொண்டு கிருஷ்ண உணர்வை பின்பற்றாங்களோ அந்த கிருஷ்ண உணர்வுள்ள சமுதாயத்தினால மட்டும்தான் அமைதி, ஒற்றுமை, அன்பு, ஆனந்தம் இதெல்லாம் கொண்டு வர முடியும். அததான் பிரபுபாதர் செஞ்சார். பிரபுபாதர் சொன்னாரு, என்கிட்ட இந்த உலகத்தை கொடுங்க, இந்த உலகத்தையே மாத்தி காமிக்கிறேன்னு. என்கிட்ட இந்த உலகத்தை கொடுங்க, இந்த உலகத்தையே நான் மாத்தி காமிக்கிறேன்னு சொன்னார். பிரபுபாதருடைய கருணையினால இன்னைக்கு உலகம் முழுவதும் கிருஷ்ண பக்தியை பின்பற்றாங்க. அன்னைக்கே பிரபுபாதர் கடிதம் எழுதினார் காந்தியடிகள். ஓ காந்திஜி அவர்களே, நீங்க அடிக்கடி பகவத்கீதையை பத்தி பேசுறீங்க, கையில பகவத்கீதை வச்சிருக்கீங்க, ஹே ராம்னு சொல்றீங்க, தயவுசெய்து என் கூட வாங்க. இது நாள் வரைக்கும் நீங்க அரசியல் இருந்தது போதும், அரசியல் விவகாரத்தை விட்டுருங்க, என் கூட வாங்க, நம்ம கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணலாம். உங்களை வெகுவான மக்கள் பின்பற்றுறாங்க, நீங்க மட்டும் கிருஷ்ண பக்தியை தீவிரமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்தையே நம்ம மாத்தலாம். ஆனா துரதிருஷ்டவசமா அந்த கடிதம் காந்தியடிகள் கையில போகல. கடைசியில எந்த நாடு ஒற்றுமையா இருக்குன்னு பாடுபட்டாரோ அதே ரெண்டா பிரிஞ்சு இந்துஸ்தான், பாகிஸ்தான், எந்த நாட்டு மக்களுக்காக சண்டை போட்டு உரிமை வாங்கினாரோ அந்த நாட்டு மக்களாலே கொல்லப்பட்டார். அதனால இறை உணர்வற்ற சமுதாயத்துல அமைதி, அன்பு, சமாதானங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. வேணா சொல்லலாங்க, அமைதி மார்க்கம்னு சொல்லலாம், அதை பண்ற இதெல்லாம் வெறும் பேச்சுதான். இறை உணர்வற்ற சமுதாயம், கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயத்துல அமைதி, அன்பு, சமாதானங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. இதை பிரபுபாதர் தெல்ல தெளிவாக கூறியிருக்கிறார். அதை கண் கூட நம்ம பாக்குறது. அதனால பாருங்க,
இன்னைக்கு வந்து ஒரு நேர்மையான மன்னர் இல்லாதனால, மன்னராட்சி இல்லாதனால இன்னைக்கு திருடர்கள் கொள்ளையர்கள் கையிலே சாவி போய்விட்டது. அதனால என்னாச்சு? வர்ணாசிரமம் சீர்குலைந்து விட்டது. வர்ணாசிரம கொள்கை நோக்கமே வந்து விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதுதான். அதப்பும்பி துஜஸ்ரேஷ்ட வர்ணாசிரம விபாகஷ சான்ஷிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷம். ஒருத்தர் பிராமணரா பிறந்திருக்கலாம், சத்திரிய கொள்கையை பின்பற்றிட்டு இருக்கலாம். சிலருக்கு வந்து பிராமண குணம் இருக்கும், சிலருக்கு சத்திரிய குணம் இருக்கும், சிலருக்கு வியாபாரம் பண்ணக்கூடிய குணம் இருக்கும், தொழில் இருக்கும். அவங்க ஒருத்தர் எந்த தொழில் இருந்தாலும், எந்த குணத்தில் இருந்தாலும் அவர் ஹரி பகவான் கிருஷ்ணரை திருப்தி செய்ய வேண்டும். பிராமணர் தன் தொழில் மூலமா, தன் கடமை மூலமா கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும். சத்திரியன் தன்னுடைய தொழில் மூலமாக பகவானை திருப்தி செய்ய வேண்டும். வியாபாரி தன் தொழில் மூலமாக பகவானை திருப்தி செய்ய வேண்டும். அதே மாதிரி சூத்திரர்கள் அவங்க உடலளிப்பால் பகவானை திருப்திப்பார். நீங்க பாருங்க, நீங்க நான் சொல்றது உண்மை இல்லைன்னா நீங்க வேணா பரீட்சை பண்ணி பாருங்க. இந்தியால வந்து பழமை வாய்ந்த கோயில்கள் உண்டு. ஜெகநாத பூரி, ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிராமணர்கள் கோயில்ல வந்து பகவானுக்கு அலங்காரம் செய்வார்கள், ஆரத்தி செய்வாங்க, யாகங்கள் செய்வாங்க, பூஜை பண்ணுவாங்க, தவங்கள் இருப்பாங்க, விரதங்கள். பகவானுக்கு சேவை செய்யும் பாக்கியம் பிராமணர் வேத மந்திரங்களை பாராயணம் செய்து, விக்கிரகத்தை ஆராதனை செய்து, அலங்காரம் செய்து. சத்திரியர் என்ன பண்ணுவாரு? அந்த கோயிலுக்கு நிலங்களை எழுதி கொடுத்து, அந்த கோயிலுடைய பெரிய பெரிய உற்சவங்கள் பண்ணி, பிரம்மாண்டமான கோயில்களை எழுப்பி, அதை நிர்வாகம் செய்து, அந்த கோயில் சொத்தை வந்து பாதுகாத்து பராமரித்து, இது சத்திரியனுடைய கடமை. வியாபாரி என்ன பண்ணாங்க? நிறைய தானியங்கள் உற்பத்தி பண்ணி, நிறைய பசுமாடு கோமாதால் உற்பத்தி பண்ணி அந்த கோயிலுக்கு வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் செய்வது. தானிய கிடங்குகளை வைத்து தன்னுடைய வியாபாரத்தினால வரக்கூடிய தானியங்களை கொண்டு கோயில்ல வந்து கொடுத்து, அங்க பசுக்களை பராமரித்து வரக்கூடிய பக்த கோடிகளுக்கு அனைவருக்கும் வந்து அன்னதானம் செய்ய. சூத்திரர்கள் என்ன பண்ணாங்க? பெரிய பெரிய கோயில்கள் கட்டுவது, பெரிய பெரும் ரதோத்சவம், பெரிய ரதங்கள் செய்வது, குளம் வெட்டுவது, ஏரி வெட்டுவது, சாலை அமைப்பது, ரத வீதி செய்யறது. அப்ப எல்லாருக்கும் சேவை இருக்கு. இறைவன் முன்பு அனைவரும் சமம். அவரவருடைய குணத்துக்கு தகுந்தாற் போலும், தொழிலுக்கு தகுந்தாற் போலும் சேவை. பிராமண குணம் உள்ளவங்க அதுக்கான சேவையை செய்தார்கள், நிர்வாக திறமை உள்ளவங்க அதற்கான சேவையை செய்தார்கள், வியாபார திறமை உள்ளவங்க அப்படி சிலப்பட்ட சேவைகளை ஏத்துக்கிட்டாங்க, தொழிலாளர் பிரிவினும் சேவை செய்தார்கள். இன்னைக்கும் பாருங்க, நீங்க வந்து ஸ்ரீரங்க கோயில்ல போனா நாதஸ்வரம் வாசிக்கிறதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க காலங்காலமா அந்த பரம்பரையா நாதஸ்வரம் வாசிட்டு இருப்பாங்க. வீணை வாசிக்கிறவங்க, நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க, பல்லக்கு தூக்குறவங்க, கோயிலை வந்து சுத்தம் செய்யறவங்க, அவங்க காலங்காலமா பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சேவை அந்த குடும்பத்தார் ஏற்றுக்கொள். அந்த மாதிரி வர்ணாசிரமம் என்பது அத பும்பி திஜஸ்ரேஷ்ட வர்ணாசிரம விபாகச சானுஷ்ய தர்மஸ்ய சம்சித்து ஹரிதோஷனம். பகவானை திருப்திப்படுத்ததான். அந்த வர்ணாசிரம தர்மத்தின் மக்கள் விலகும் போது அதை பொய் பிரச்சாரம் பண்றாங்க. இன்னைக்கு வர்ணாசிரமத்துக்கு வந்து பொய் பிரச்சாரம் ஆயிடுச்சு. என்ன பொய்யா சொல்றாங்க? பிறப்பால பிராமணன், பிறப்பால் சூத்து, நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், சண்டை போட்டுக்கிறேன். இது காலங்காலமா நடக்குது. இது உண்மையா என்ன தெரிஞ்சுக்காம, யார் பிராமணன் எது உண்மைன்னு தெரிஞ்சுக்காம, பிறப்பால் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு இவன் கீழ் ஜாதி, அவன் உயர்ந்த ஜாதி, அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்னு தேவையில்லாத சண்டை. இது எல்லா காரணம் என்னது? இதுக்கு மைய காரணமே வந்து இறை உணர்வற்ற சமுதாயம், கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம். இந்த பாகவத கல்வி இன்னைக்கு இல்ல. பகவத்கீதை பாகவதம் வந்து இன்னைக்கு வந்து குழந்தை பிராயத்திலிருந்தே சொல்லிக் கொடுக்கல. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. அப்ப சமுதாயம் சீரழிந்து விடும். அந்த சீரழிந்த சமுதாயத்தினால மக்கள் எப்படி இருப்பாங்க? பௌதிக ஆசை, பொருளாதார முன்னேற்றம், அதுதான் அவங்க வாழ்க்கையின் குறிக்கோளா இருக்கும். அது நாய் மாதிரி, குரங்கு மாதிரி, பூனை மாதிரி ஒரு சமுதாயம் உருவாகும். தேவையில்லாத சந்ததி. இந்த சமுதாயத்துக்கு பூமிக்கு பாரமான சந்ததிகள் இன்னைக்கு பெரும்பாலும் அப்படிதான் இருக்கு. பூமிக்கு பாரமான சந்ததி. அவனுடைய ஒரே குறிக்கோள் புலன்பம் தான். கடினமா உழைக்கணும், சம்பாதிக்கணும், புலன்பம் அனுபவிக்கணும். இதை தவிர வேற தாரக மந்திரமே கிடையாது. அதான் சமுதாயத்தோட பிரச்சனை. அடுத்து 46வது பதம், 46, 46. தர்மபாலோ நரபதி சது சம்ராட் பிரகத் ஸ்ரவஹா சாக்ஷான் மகாபாகவதோ. பாத்தீங்களா? மகாபாகவதோ. பரீட்சித் இஸ் நாட் ஆர்டினரி பர்சன், மகாபாகவத். சாக்ஷான் மகாபாகவதோ ராஜரிஷி, இஸ் ராஜரிஷி. ஹயமேதயாட் சுத்ருத் ஸ்ரம யுதோ தினோ நைவாஸ்ம சாபமர்ஹத
பரிஷித் மகாராஜா பரமபுருஷரின் முதல் தரமான பக்தரும் பெரும் புகழ் பெற்றவரும் பக்தியுள்ள ஒரு அரசரும் ஆவார். ராஜரிஷியான அவர் பல அஸ்வமேத யாகங்களை செய்திருக்கிறார். பசியாலும் தாகத்தாலும் களைப்படைந்திருந்து அவர் ஒரு காலம் நமது சாபத்துக்கு உரியவராகாது. சரிங்க, அந்த பையனுக்கு என்ன சொல்றாரு அவங்க அப்பா? அவன் தவறு பண்ணதாவே இருக்கட்டும், ஆனா அவர் சாதாரண ஆள் இல்லையே, அவர் முதல் தரமான பக்தர், ராஜரிஷி. அவரு எவ்வளோ மக்களுக்கு சாப்பாடு போடுறார். ஆயிரக்கணக்கான பிரஜைகள், கோடிக்கணக்கான பிரஜைகளை வந்து காப்பாத்துறாரு. எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுத்திருக்காரு. எல்லாருக்கும் அன்பு செய்யறாரு. அவருக்கு பசி எடுத்தது, தாகம் எடுத்தது, களைப்படைஞ்சு போனாரு. அதனால அவர் சபிக்கிறதுக்கு தகுதாளா? அப்படி பண்ணிருக்க கூடாது. ஸ்ருங்கி, நீ தப்பு செய்து விட்டாய். ஓ மகனே, அந்த அப்பா தன் பையனை பார்த்து சொல்றாரு, அடே மகனே, நீ பெரும் தவறு செய்து விட்டாயடா. அப்பேற்பட்ட ஒரு மகாபாகவதை நீ சபிச்சிருக்க கூடாது. இது தவறு நடந்து விட்டது. இதனால் என்ன ஆகிவிடும்? பிராமணர்கள் தங்களுடைய கடமையிலிருந்து வீழ்ந்து விடுவார்கள். அதற்கு நீ ஒரு உதாரணமாக திகழ்ந்து விட்டாய். நீ பிராமண பையன், பொறுமையா இருக்கணும். விளையாட்டு பையனுக்கு என்ன இவ்வளவு கோபம் வேண்டியது? நீ ஏன் கோவப்பட்டிருக்க கூடாது? நீ தவறு செய்து விட்டாய். இதுல இருந்தே தெரிந்து விட்டது, கலியுகம் தன் வேலையை துவங்கி விட்டது. அதனால இந்த மன்னன் சபிக்கப்பட்டதுக்கு தந்தையார் வேதனைப்படுறார். என் பையன் வந்து பக்குவம் இல்லாம சபிச்சுட்டானே. அந்த ராஜா மேல முனிவருக்கு சிறு கோபம் கூட கிடையாது. பரீட்சித் மேல சமீக ரிஷிக்கு சிறு கோபமோ எதுவுமே கிடையாது. அவர் சபிக்கவே இல்லை. அவருக்கு தெரியும் மன்னர் இப்பேற்பட்ட செயல் பண்ணக்கூடியவர் அல்ல. இதுக்கு பின்பு ஏதோ ஒரு லீலை இருக்கிறது, ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது. அதனால் அவர் அப்படி ஏற்றுக்கொண்டார். அந்த பக்குவமற்ற சிறுவன் சபித்து விட்டார். அங்க அரண்மனையில மன்னர் பரீட்சித்தும் பெரும் வேதனை அடைந்தார். யகோ, நான் பெரும் தவறு செய்து விட்டேனே. அந்த முனிவர் களத்துல ஒரு செத்த பாம்பை போட்டு வந்துட்டேனே, எவ்வளவு பெரிய தவறு அது. தன் தவறை உணர்ந்து உணர்ந்து அவர் நினைத்து நினைத்து வருந்தி கொள்கிறார். அப்புறம்தான் செய்தி கிடைச்சது, இந்த பிராமண சிறுவன் சபித்து விட்டான். 7வது நாள், இன்றையிலிருந்து 7வது நாள் நீ பாம்பு கடித்து இறக்க போகிறாய் பரீட்சித்து. நாமளா இருந்தோம் அந்த இடத்துல, அந்த பையனை பிடிச்சி முதல்ல பாதாள சிறையில போட்டு கொண்டுரும், எல்லாத்தையும் கைது பண்ணிடும். ஊர்ல பாம்பே இல்லாம பண்ணு, இல்ல பாம்பு இல்லாத இடத்துல போய் ஒளிச்சுக்கும். ஆனா பரீட்சித் என்ன பண்ணாரு? இது பகவானின் ஏற்பாடு. எனக்கு எதுக்கு ராஜபோக வாழ்க்கை? இன்னும் 7 நாள் தான் இருக்க போறேன். பாருங்க, நமக்கெல்லாம் எவ்வளவு நாள் தெரியாது. அதுவும் குறிப்பா மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு உறுதியே கிடையாது. இன்னைக்கு 7 நிமிஷமா, 7 வாரமா, 7 மாசமா, 7 நாளா? இந்த உலகத்துல நாம் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் டேஞ்சர் தான், அபாயம் தான். எப்ப என்ன பண்ண போறான்னு தெரியாது. எப்ப குண்டு போடுவான், எப்ப பூகம்பம் வரும், எப்ப புதுசா தொத்து வியாதி வரும், எதுவுமே உத்தரவாதம் கிடையாது. சமாசுதாய பத பல்வல பிளவம் மகத் பதம் புண்ணிய யசோ முராரி பவா முதிர் வத்ச பரம் பதம் 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 யத்தி பதம் நதேஷா. நம்ம இந்த உலகத்துல வைக்கிற ஒரு அடி டேஞ்சர் தான், ஆபத்து தான். எப்ப என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா பகவானுடைய தாமரை திருப்பாத்தை நாம் சரணடைந்து விட்டோமே ஆனால், இந்த பிரபஞ்சம் என்ற சம்சார சாகரம், பெரும் கடல், சம்சாரங்கிற துன்பம் பெரும் சாகரம், அது வந்து யாராலும் கடக்க முடியாது. இந்த ஜட உலகத்துல இருக்க துன்பத்தை வந்து, இந்த பௌதிக உலகத்துல இருக்க துன்பம், உடலால வரக்கூடிய துன்பம், இயற்கையினால வரக்கூடிய துன்பம், மற்ற ஜீவராசியில வரக்கூடிய தொந்தரவுகள், இதையெல்லாம் வந்து அவ்வளவு சுலபமா கடக்க முடியாது. ஆனா யார் ஒருத்தர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய தாமரை திருப்பாத்தை சரணடைறாங்களோ, அவங்க கன்றுக்குட்டியுடைய காலடியில் தேங்கின தண்ணி, கண்ணுக்குட்டி வந்து கிராமப்புறங்களை நடந்து போகும். அப்ப அந்த மண் ரோட்ல, மண் தரையில கண்ணுக்குட்டி நடந்து போகும்போது அது கால் தடம் பதியும். அதுல மழை தண்ணி தேங்கி நிற்கும். அதை வந்து ஒரு 4-5 வயசுக்கு குழந்தை கூட சீக்கிரமா கடந்து போயிடும், ஈஸியா கடந்து போயிடும், கஷ்டமே இல்லை. அதனால இந்த பௌதிக உலகம் துன்பம் நிறைந்தது. இந்த துன்பங்கள்லாம் சமுத்திரம் போல இருந்தாலும் நாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாதத்தை சரணடைந்து பற்றி கொள்வோமே ஆனால், அந்த சம்சார சாகரம், இந்த பௌதிக துன்பம் எல்லாம் ஒரு கடல் போல உள்ளது. கண்ணுக்குட்டியோடைய காலில் தேங்கின தண்ணி மாதிரி ரொம்ப சுலபமா கடந்து போயிடலாம், இல்லாட்டி கடக்கவே முடியாது. அதனால கலியுகத்துல நிறைய குறைகளை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். அது வந்து சமுத்திரம் மாதிரி இருக்கு. கலேர் தோஷ நிதி ராஜன் அஸ்தி ஏகோ மகான் குணா கீர்த்தனாயவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம் ரிஜேத். ஓ நிதிராஜா, கலியுகத்துல குற்றங்களும் குறைகளும் சமுத்திரம் மாதிரி இருக்கு. தலைவர்கள்லாம் திருடங்களாயிட்டாங்க,
ஸ்கூல் எல்லாம் வியாபாரம் ஆயிடுச்சு, கோயில் எல்லாம் வியாபாரம் ஆயிடுச்சு, எங்க போனாலும் பிரச்சனை, எங்க போல நிம்மதி இல்ல. அப்படி குறைகளை சொல்லிக்கிட்டு அடுக்கிக்கிட்டே போலாம். ஆனாலும் கலியுகத்தில் ஒரு நன்மை உண்டு. கீர்த்தனாய கிருஷ்ணஸ்ய ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இந்த நாம ஜபத்தை உச்சரித்தோமையானால், ஹரே கிருஷ்ணா மந்திர ஜபம் செய்யறதுனால நாம் பகவானை சரணடைய முடியும். யார் ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சரணடைகிறாங்களோ, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சரணடைவதையும் பகவானை சரணடைவதும் வேறு வேறு அல்ல. அதனால நாம ஜபத்தை நாம வலுவாக பற்றி கொண்டால் எப்பேற்பட்ட துன்பத்தையும் நம்ம கடந்துடலாம். எப்பேற்பட்ட துன்பங்களும் சோதனைகளும் பிரச்சனைகளையும் கடந்து வந்துடலாம். அதனால இந்த கலியுகத்தில் நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம், ஒரே ஒரு மருந்து, எப்படி வேணா எடுத்துக்கலாம். இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஆகச்சிறந்த ஒரு ஆயுதம், கலியுகத்துடைய தாக்கத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்கு, அல்லது கலியுகத்துடைய தொற்று வியாதியிலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்வது ஒரு சிறந்த ஒரு வேக்சினேஷன், ஒரு தொற்று வியாதிக்கு தடுக்கிற மருந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஒரு 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 விசாவாக எடுத்துக்கலாம். பகவானுடைய உலகத்துக்கு போறது தான் பர்மனன்ட் விசா. அதனால இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை மகாமந்திரத்தை எவ்வளவு உற்சாகமாக, கவனமாக, ஸ்ரத்தையோடு, முழு நம்பிக்கையோடு ஜபிக்கிறோமோ, அப்போ கலியுகத்துடைய தாக்கத்திலிருந்து நம்மளை காப்பாத்திக்கும். கலியுகத்துடைய தாக்கம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. அதனால கலியுகத்தின் தாக்கத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் பக்தர் சங்கம் அவசியம். தமிழ் கீதால பாகவதம் கேட்கணும், பாகவதம் படிக்கணும், நாம ஜபிக்கணும். அப்ப கலியினுடைய தாக்கத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம். இதை தவிர வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை, வேறு வழியே இல்லை. இது ஒரே கேட்டு தான் இருக்கு. எல்லா கேட்டும் அடைச்சாச்சு. நம்ம தப்பிச்சு வெளியில போறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு, அது கிருஷ்ண பக்தி இயக்கம். இதையும் நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா அப்புறம் அவ்வளவுதான், வேற வழி கிடையாது. இதனால இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பாகவதம் படிக்கணும். ரொம்ப அழகான சரித்திரம், பரிட்சித்தோட சரித்திரம் பாருங்க, எவ்வளவு அழகழகான பாடம் இருக்கு நமக்கு. ஒரு பக்தர் எவ்வளவு பொறுமையா இருக்க வேண்டும், சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும். அப்புறம் எல்லாமே கிருஷ்ணனுடைய கருணையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது கிருஷ்ணாவுடைய கருணை. அவருக்கு தெரியாம நடக்காது, அவர் அனுமதி இல்லாம நடக்காது. பகவான் தன் பக்தனுக்கு கெடுதல் செய்ய மாட்டாரு. சரணடையாத ஆத்மாக்களுக்கே பகவான் கருணை கொடுக்கிறார். நாத்திகர்கள், பொறாமைக்காரர்கள், திருடர்கள், கொள்ளையர்கள், மிருகங்கள், இவங்க கிட்டே பகவான் கருணை காமிக்கும் போது தன்னுடைய நாமத்தை ஜபிக்கும் பக்தனுக்கு கருணை காட்ட மாட்டாரா? அவர் எப்படி கை விட்டுருவார்? ஒரு நாளும் பக்தனை பகவான் கைவிட மாட்டார். அதனால நம்ம கிருஷ்ண பக்தி எந்த சூழ்நிலை வந்தாலும், நம்ம லைஃப்ல என்ன நடந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் பகவான் நாமத்தை உச்சரிப்பதை நாம் விட்டுவிடக் கூடாது. அந்த நாம ஜபம் தான் நம்மளை காக்கும். எப்படி பாண்டவர்களை பகவான் காத்து அருள்பாலித்தாரோ, அதே பகவான் கலியுகத்துல நாம ரூபத்தில் இருக்காரு. கலியினுடைய தாக்கத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்றதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அவருடைய நாமத்தை உச்சரிப்பது. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே.